ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 26ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம குயிமிங் சவுண்டை நோட் பண்ணுறாரு. அப்போனா பிரின்சஸ் இந்த கேவ்ல இருக்காங்க. பிரின்ஸ் லைட்டாக சாக்காயிட்டு நம்ம உடனே அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பு. நம்ம ஹீரோனுக்கு உடம்பு ஒன்றும் சரியான மாதிரி தெரியல. அவங்க லைட்டாக இரும்பிட்டு இருக்காங்க. நம்ம குயிச்சனும் போன போதுன்னு ஒரு ரோப்பை உர வச்சு அவங்களுக்கு போட்டு விடுறாரு. நீ என்ன பண்ற? இங்க ரொம்ப கோல்டா இருக்குன்னு ஒரு சொல்லு. அவங்களும் லைட்டா குசி ஆகுறாங்க. அதே நேரத்துல அவங்க ஆளுங்களும் உள்ள வந்துட்ட மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் இந்த கோலத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே சாக்க ஆகுறானுங்க. கொஞ்சம் நீ பிரின்சஸை என்ன பண்ண? நம்ம குயிமிங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த கேவ்ல தனியா இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். என்னடா பேசுறீங்கிற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்கு. பிரின்சஸையும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு டென்ஷன் உனக்கு எதுவும் ஆகலையே, இந்த காட்டு மிராண்டி என்ன பண்றேன்னு பாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு பாய்சன் அட்டாக் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. நீ நிஜமாவா சொல்ற? அவன் உன்ன வேற எதுவும் பண்ணலன்னு அவங்க கேக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஆமா, கோஸ்டிங் மாஸ்டரும் ஜோ பிரின்ஸும் எங்க? அவனுங்க ரெண்டு பேரும் செத்துட்டானுங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ஆளுங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இங்க நம்ம பேசின விஷயத்தை பத்தி வெளியே எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம குயிமிங் நான் வாயை திறக்க மாட்டேன் பிரின்ஸ்ன்னு சொல்றாரு. அங்க இருந்த மத்தவங்களும் அதே மாதிரியே சொல்லு. வெளியே வழக்கம் போல ஜோ மாஸ்டரும் கோஸ்ட் மாஸ்டரும் சேர்ந்து நம்ம சுவான கலைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட அவங்க 70% ஸ்டூடெண்ட் தோத்துட்டாங்க போல. போன வாட்டியை விட டபுள் மடங்கு. கோஸ்ட் மாஸ்டரும் போன வாட்டி கிட்டத்தட்ட 17 பேர் அவங்க ஆளுங்க செத்து இருக்காங்க. இந்த வாட்டி பாவம் எத்தனை பேர் உயிர் பழப்பானுங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜுவான் கிங்கும் பதறிட்டு இருக்காரு. திரும்ப ரெண்டு பேர் வெளியே வரானுங்க. அட சொல்லி வாயமுள்ள அடுத்து ரெண்டு பேர் வந்துட்டானுங்க. ஆனா அது ரெண்டு ஆளுங்க அவன் அப்படியே சாக்காயிரும். நீங்க இங்க என்னடா பண்றீங்க மாஸ்டர்? சோ என்னன்னு சொல்றதுக்குள்ளேயே அவனுங்க அப்படியே மயக்கமாக இப்ப அடுத்தாலும் அப்படியே வெளியே வந்துடுறான். அடே நீயா, உனக்கு என்னடா ஆச்சு? ஒன்னும் ஆகல மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மயக்கமாக நம்ம லிங்கோ கிங் சிரிப்பை போட்டுறாரு. இதுக்கு தாண்டா ஆணவத்துல ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் மாஸ்டர் சவுண்டு கொடுக்குறான். தோத்து போய் வெளியே வந்த முக்கவாசி பேர் ஆளுங்க தான். எங்க சேர்ந்து வெறும் 2 பேர் தான் வந்திருக்காங்க. வாடா இப்ப நீயா அடுத்து வர பொறுத்து வால் தான் நினைக்கிறான். அடுத்து 2 பேர் வெளியே வரானுங்க. சொல்லி வச்ச மாதிரியே அது நம்ம கோஸ்ட் செக்டரோட ஸ்டூடெண்ட்ஸ். கிளம்ப காண்டாயிடுறான். உங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க அவனுங்களும் மட்டும் உள்ள அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு. ஜோ மாஸ்டர் நான் டாக்டருக்கு தகவல் அனுப்பிட்டேன். அடுத்ததா வெளியே வரவனை காப்பாத்தினா நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அடுத்ததா ஒருத்தன் வர சீக்கிரம் போ. டாக்டரும் போயிட்டு அவனை காப்பாத்த போறாரு. தலைகீழ பெல்ட் எடுக்கத குறைய திரும்ப அவரோட உயிரை கொண்டு வர ஆன்சிஸ்டர் மவுண்டன்ல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு. மாஸ்டர் ஜுவான் பிரின்ஸ் அவங்க ஆளுங்களை ஒண்ணு சேர்த்து நம்ம ஆளுங்க எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. திரும்பி அடிக்கிற அளவுக்கு ஜுவானை சேர்ந்தவங்க என்ன அவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டாங்களா? ஜோ பிரின்ஸும் கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டரும் எங்க போயிட்டானுங்க? நாங்க ரொம்ப நேரமா அவங்கள பார்க்கவே இல்ல. சரியான வீணா பண்ணவனுங்கன்னு சொல்லி அவங்க கடுப்பாய் அவளையே அட்டாக் பண்றான். அவன் திரும்பவும் மயக்கமாக டே டாக்டர் அவனை எப்படியாவது திரும்ப பொழைக்க வை. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்கு. டைம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அங்கிருந்து மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. லீட்டக்குன்னு வெளியே வந்துடுறான். அவங்க தப்பிச்சோட ட்ரை பண்ண நம்ம கேங்கும் இப்ப அப்படியே அங்க வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவனை அட்டாக் பண்ண அவனும் திரும்ப அவரை அட்டாக் பண்ண போறான். ஆனா நம்ம கிங் குறுக்க வந்துடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணான்னு அவரு சொல்லு. அவர் அப்படியே அவனை பின்னாடி தள்ளிட்டு உனக்கு அவ்வளவு தைரியமா? அவன் நம்ம கிங்கையே அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஒரே குத்துல ஆள மண்ணுக்கவோ வச்சிடுறாரு. இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சோ மாஸ்டர் இவ்வளவு பேர் உயிர் பொழைச்சிட்டானுங்களா? பக்கத்துல கோஸ்டி மோட்டல் மாஸ்டர் கதறிட்டு இருக்கான். சோ பிரின்ஸும் என்னோட யங் மாஸ்டர் ஒன்னும் வெளியே வரலையே. அவனும் ஆமா அவங்க நேரம் வந்திருக்கணும்ல. சரி என் பவர்ஸ் யூஸ் பண்ணி நான் என்னாச்சுன்னு பாக்குறேன். ஆனா அவனாலே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவர் யூஸ் பண்ண அந்த அறையில ஏதாவது தப்பா இருக்குமா? இருக்குன்னு சொல்லி அவனுங்க முழிச்சிட்டு இருக்க. சைட்ல இந்த குரூப்ல அவனுங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறானுங்க. போன வாட்டி ஜுவான் பெரிய அளவுல அவங்க ஆளுங்களை இழந்தாங்க. ஆனா இந்த வாட்டி ஜோவும் கோஸ்டி மோட்டல் செக்டரும் அவங்களோட நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்களை இழக்க போறாங்கன்னு நினைக்கிறான். அவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவங்க 2 பேரும் ஹெவன் லெவல்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட டெலிபோர்ட் ஜேட் கூட இருக்குங்கிற மாதிரி சொல்றோம். கடைசியா அந்த ஃபார்மேஷன்ல இருந்து வெளியே வந்து 2 பேர் அதை கேட்டுட்டு இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? அதான் அவனுங்க 2 பேரும் ஏற்கனவே செத்துட்டானுங்களே. என்னடா சொன்னு சொல்லி சோ மாஸ்டர் டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு கழுத்தை பிடிச்சிடுறான். நம்ம மிஸ்டீரியஸ் மாஸ்டர் லைட்டா காண்டாயிடுறாரு. நீ கை வச்சிருக்குது ஏன் யூ கிங்டம் சேர்ந்த ஒருத்த மேல. அவனும் சரின்னு விட்டுட்டு இல்ல மாஸ்டர் இவன் என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ண. நீ பார்த்தது தெளிவா சொல்லுன்னு அவரு சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி நாங்க டிமானிக் ஆன்சிஸ்டர் மவுண்டன்ல சுத்திட்டு இருக்கும் போது யாரோ சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நாங்க உடனே அங்க போனோம். ஆனா நாங்க போகும்போது அங்க யாருமே இல்ல. கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டரும் சோ பிரின்ஸும் மட்டும் செத்து கடந்தாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் கதறானுங்க. உனக்கு நல்லா தெரியுமா அது அவங்க தானா? ஆமா நாங்களும் பார்த்தோம். அப்புறம் உங்க செக்டரை சேர்ந்த இன்னும் சில பேர் கூட அங்க இறந்து போயிருந்தாங்க. அப்படியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் கதறிட்டு இருக்க. நம்ம ஃபெங்கும் இப்ப அப்படியே வெளியே
வந்துடுறாரு. கையில வேற ஒரு கட்டு. நம்ம கிங் லிங்கு கிட்ட போக உனக்கு என்னாச்சு? அது நான் மவுண்டன் ஏரியால ஒரு பிளட் பேஸ்ட் ஃபேஸ் பண்ண நான் கவனமா இல்லாததுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நான் சொல்றது சரிதானே? அவரும் இருக்கலாம், நீ ஓவரா பண்ணதுனால எவனை கூட உனக்கு தண்டனை கொடுத்துருக்கோம். இனிமேலாவது ஜாக்கிரதையா இருந்து சோறாரு. ஆனா கொஞ்சம் நான் உனக்கு டைம் சொல்லி ஆகணும். நீ மட்டும் இல்லனா இந்த வாட்டி ஜோன் ஆளுங்களால சேஃபா காம்படிஷனை முடிச்சிருக்க முடியாது. மோட்டல் யங் மாஸ்டரையும் ஜோ பிரின்ஸையும் கொண்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம சொல்லு. அங்கிருந்து எல்லாருமே லைட்டா ஷாக் ஆகுறாங்க. திருட்டு நாய் கோத்து விட்டானே. அவனுங்க மாஸ்டர்ஸும் என்னது நீயா? நம்ம ஹீரோயின் ஃபெங் நீ என்ன முட்டாள்தனமா உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, என் கண்ணால பார்த்ததுதான் சோரா. பிரின்சஸ் நீங்களும் அப்ப அங்கதானே இருந்தீங்க, மறந்துட்டீங்களா? அவனுங்க 2 பேரும் சாம கடுப்பாயிரானுங்க. கொஞ்சம் எங்க பிரின்ஸையே கொல்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அவனை புடின்னு சொல்ல கோஸ்டி மோட்டல் மாஸ்டரும் சாம கடுப்பாயிட்டு அப்படியே அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான். ஆனா நம்ம லிங்மோ கிங் குறுக்க வந்து அது தடுத்துடுறாரு. சுவான் கிங்டம்க்கு எங்க ஆளுங்க மேலேயே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல, இன்னைக்கு உன்னை கொல்லாம போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான். அவர் அதையும் டிஃபெண்ட் பண்ண இன்னொரு பக்கம் கோஸ்டி மோட்டல் மாஸ்டர் அவர் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கா. நம்மால் ஜன்னல் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அவர் ஒரு பக்கம் ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண அந்த இடம் ஃபுல்லா கண்ணாமனு பிளாஸ்டா வெடிச்சு சதறிட்டு இருக்கு. அங்கிருந்த கூட்டமே அதிரானுங்க. ஆனா அவனுங்க 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. திரும்பவும் அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம அகாடமி மாஸ்டரும் களத்துல இறங்கிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவன் குறி வைக்கிற விஷயம் தெரிஞ்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பேட்டிலுக்கு ரெடியாக அடுத்த பிளாஸ்ட்ல அவங்க எல்லாருமே அதிர்ந்துடுறாங்க. நம்ம கொஞ்சம் நீங்க எல்லாரும் என் பின்னாடியே இருங்க. அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவரோட சீல்ட கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம லிங்கோ கிங் அகாடமி மாஸ்டர்னு ஆளுக்கு ஒரு பக்கம் சீல்ட கிரியேட் பண்ண அந்த பக்கத்துல இருந்து அவனுங்க 2 பேரும் அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ணி குண்டு மலையை பொழி ஆரம்பிச்சிடானுங்க. இந்த பக்கத்துல இருந்தும் அதே மாதிரியே பண்ண நம்ம மிஸ்டீரியஸ் மாஸ்டர் டக்குன்னு குறுக்க வந்துடுறாரு. 2 குரூப்போட மொத்த பவர்ஸையும் தனியால நின்று தடுத்துட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அவங்க பக்கமே தரல. சோ மாஸ்டர் இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அவன் எங்க பிரின்ஸ கொண்டு இருக்கான். அவனை நான் பழி வாங்கி தீரணும். காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. இனிமே சண்டை போடுறது தடை செய்யப்பட்ட ஒண்ணு. 5 கிங்டமோட ரூல்ஸ் மீற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க அவனால எதுவுமே சொல்ல முடியல. நம்ம ஹீரோவும் அப்படியே முன்னாடி வந்துடுறாரு. நீங்க எதுக்காக இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள நான் தான் கொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ அவங்களோட அறையில மாட்டி இருக்கிறதா தான் உன் ஃப்ரெண்ட் சொன்னான். இப்ப வந்து ஃபெங்கோ நீ தான் அவங்கள கொன்னதை சொல்றான். அப்ப இதை தவிர வேற என்ன நடந்திருக்க முடியும்? ஃபெங் சொல்றதெல்லாம் உங்களை மாதிரி முட்டை பசங்க தான் நம்புவானுங்க. அவனுங்க லைட்டா காண்டாக எனக்கும் அவனுக்கும் பகை இருக்குங்கிறது ஜோனை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும். அவன் வேணுனே என்ன மாட்டி விட ட்ரை பண்றான். அதுவும் இல்லாம அவனோட காயத்தெல்லாம் பார்த்தா அவனை கூட இந்த வேலையை பண்ணிருக்கலான்னு ஒரு சொல்லு. கொஞ்சம் பேசி பேசி தப்புச்சுலான்னு நினைக்காத. நீ தான் அவங்கள பாய்சன் அட்டாக் பண்ணி உன் ஸ்வாடல அவங்கள கொண்டு இருக்குன்னு சொல்லு. இப்ப என்ன பாய்சன் அட்டாக் பண்ணி ஸ்வாடல கொண்டு இருக்கான்? உண்மை என்னங்கிறத அங்க பார்த்தவங்க கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும். அந்த மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் நீங்க பார்த்தத தைரியமா சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது வந்து மாஸ்டர் நாங்க பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய பேட்டிலுக்கு அப்புறம் செத்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாய்சன் அட்டாக்க பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல. நம்ம ஹீரோவும் நீங்களே கேட்டுக்கிட்டீங்களே ஒரு பெரிய பேட்டில் நடந்திருக்கு. என்னோட பவர்ஸ் வச்சு என்னால அவங்க சண்டை போடும் போது அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்க கூட முடியாது. நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் அவங்க அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள கொண்டு இருப்பான்? ஃபெங் தப்பிச்சிருவான் போலேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திரும்பவும் ஏதோ பிளான் பண்றோம். கொஞ்சம் நீ தான் அவங்கள பாய்சன் அட்டாக் பண்ணிட்டீல. கிடைச்ச கேப்ல நீ உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள கொண்டு இருப்பான். பாத்தீங்களா கொண்டு இருப்பேன்னு சொல்றான். நடந்த எல்லாத்தையும் கண்ணால பார்த்தவனுக்கு அங்க நடந்தது என்னங்குது தெளிவா தெரிஞ்சிருக்கணும்ல. என்னோட கேஸ் என்னன்னா நாங்க 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் ஃபெங் தான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள பாய்சன் அட்டாக் பண்ணி கொன்னுட்டான்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கலான்னு அவர் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு. இவன் சொல்றதும் சரிதான். இவனால எப்படி அவங்கள கொண்டு இருக்க முடியும்? நம்ம ஹீரோ அப்புறம் நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களான்னு கேட்கு அந்த பசங்களும் லைட்டா தயங்குறானுங்க. நம்ம மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் நீங்க வேற ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா அதை தைரியமா சொல்லுங்க. அது வந்து மாஸ்டர் அவங்க 2 பேரும் இறந்து போய் இந்த இடத்துக்கிட்ட ஃபெங்கோட ஒரு ட்ரெஸ் பீஸ் கிடைக்குது நாங்க பார்த்தோம். அங்கிருந்த குரூப்பும் கதையை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. எனக்கு இப்பதான் எல்லாமே தெளிவா புரியுது. கொஞ்சனும் பிரின்சஸும் டிஸ்டன்ஸ்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஃபெங் அவங்கள அட்டாக் பண்ணிருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்பவே பவர்ஃபுல். அதான் சாகத்துக்குள்ள இவனையும் இந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்காங்க. ஃபெங் கதறிறான். இவன் சொல்றது நம்பாதீங்க. இவன் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிருந்தா இவனால எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியும்? நம்ம ஹீரோ என்கிட்ட ஸ்பேஸ் டாலிசம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவன் தான் அதை யூஸ் பண்ணி இருந்திருப்பான். நீங்க நம்பலனா பேட்டில் ஃபீல்டுக்கு போய் பாருங்க. அந்த டாலிசம் யூஸ் பண்ணதுக்கான அடையாளம் கூட அங்க இருக்கும். அடை குஞ்சுன்னு அவன் வாயிலிருந்து அப்படியே ரத்தமா வர ஆரம்பிச்சிடுது. அப்ப உண்மையிலேயே அவங்கள கொன்னது நீ தானடான்னு சொல்லி ஆப்போசிட்ல இருந்த மாஸ்டர்ஸும் டென்ஷன் ஆகுறானுங்க. அப்படியே அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம லியாங் ஓக்கிங்கும் அகாடமி மாஸ்டர் அதை தடுக்கிறாரு. ஆனா ஃபெங் லைட்டா காயப்பட்டுறான். கொஞ்சம் கெட்ட மனுஷன்டா நீ. கொலைய பண்ணது நீ, ஆனா பழிய போடுறது ஏன் மலையா? ஃபெங் ஆரம்பத்துல இருந்து இங்க ஒரு மோசமான ஒருத்தன் இருக்கானா அது நீ மட்டும்தான். உனக்கு இது தேவைதான் சொல்லிட்டு அவர் அப்படியே முன்னாடி வராரு. ஃபெங் பண்ணது தப்பு தான். ஆனா நீங்க இவ்வளவு காலமா உங்க பவர்ஸை யூஸ் பண்ணி எங்க ஜோன் ஆளுங்களை புள்ளி பண்ணிட்டு இருந்தீங்க.
பண்ணிட்டீங்க, இனிமேல் அதை நடக்க விட மாட்டேன், இவன் மேல கை வைக்கணும்னா என்னை தாண்டி தான் போகணும்னு அவரு சொல்லு. ஆமா, ஜுவான் வீக்கானவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்த மொத்த பேரும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. ஆப்போசிட்ல இருந்த ஜோ கோஸ்டி மோட்டல் ஆளுங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண. இவ்வளவு நடந்தும் குயின்சன் ஃபெங்குக்காக பேசுறானா, உண்மையிலேயே அவன் எங்கேயோ போயிட்டான். அவனை பார்த்து நான் பெருமைப்படுறான். ஃபெங்கு, எங்க பிரின்ஸையும் யங் மாஸ்டரையும் கொன்னுட்டீல, நீ பண்ண தப்புக்கு உன் செக்டரை இன்னைக்கு தண்டனை அனுபவிக்க போகுது. நம்ம மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் முன்னாடி வந்துட்டாரு, இவ்வளவு நடந்தும் நீ இதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? 5 கிங்டம்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டை காப்பாற்ற வேண்டியதான் என் கடமை. அதுக்கு முன்னாடி யாரு வந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு காட்டு நம்ம ஹீரோவை தவிர அங்கிருந்து எல்லாருமே லைட்டா கதறிடுறாங்க. அவனுங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப சொல்ற நல்ல ஞாபகம் வச்சுக்க ஃபெங், எங்க செக்டர் கையால தான் உனக்கு சாவு. அவனுங்க அங்கிருந்து கிளம்ப நம்ம மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு இதே மாதிரியே போச்சுன்னா பேட்டில் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறான். சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் வரப்போற அரினா மேட்ச்ல அவங்க எல்லாரையும் சந்திக்கலன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அப்படியே எபிசோட் 26 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஜோவும் கோஸ்டி மோட்டலும் அடுத்து என்ன பண்ண போறானுங்க, நம்ம ஜுவான் கிங்டம் அதை எப்படி சமாளிக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.